இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீமுக்கான பெனிஃபிஷரி லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்கா இல்லையா, அதை எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது என்பதை எப்படி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீமில் உங்களுடைய நேம் இருந்தால் மந்த்லி ₹1000 வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும். இது எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு NSAP ஸ்டேட் டேஷ்போர்ட்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக இருக்க வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா NSAP.NEC.in சொல்லிட்டு ஸ்டேட் டேஷ்போர்ட்னு ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். ஆல் ஸ்டேட் லெவல் ரிப்போர்ட் ஜென்ரேட்டர் ஆர் பேஸ்ட் ஆன் ஷெட்யூலர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக இருக்க வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டேஷ்போர்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்டேட் என்னவோ செலக்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லாம் தமிழோட தான் இருப்பீங்க. தமிழோட ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி நேஷ்னல் ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம் சொல்லிட்டு ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். IGNO APSன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஏரியா ரூரலாக அர்பனாக சொல்லி செலக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா போத் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க. கேப்சா பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். கேப்சா டைப் பண்ணிவிட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சப்மிட் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட்டாக இருக்கு வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கு வந்து சீரியல் நம்பர், டிஸ்ட்ரிக்ட் நேம், ஸ்கீம் நேம், டோட்டல் பெனிஃபிஷரி டீட்டெயில்ஸ், டோட்டல் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், டோட்டல் கேஷ் அக்கௌண்ட், ஆதார் லிங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜில் வந்து சீரியல் நம்பர் இருக்கும், சப் டிஸ்ட்ரிக்ட்னு இருக்கும். உங்களோட தாலுக் என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். தாலுக் செலக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். தாலுக் செலக்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆக வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் செலக்ட் பண்ண தாலுக்கில் இருக்க வில்லேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். உங்களோட வில்லேஜ் எதுவோ அதை வந்து ஒரு கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு உங்களுடைய வில்லேஜில் இருக்க பெனிஃபிஷரியுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதில் வந்து பெனிஃபிஷரி லிஸ்ட் ஓப்பன் ஆகிடும். இந்த பேஜ் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் to 10 செகண்ட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், சேங்ஷன் ஆர்டர் நம்பர், பெனிஃபிஷரியுடைய நேம், ஏஜ், ஸ்கீம் நேம், டிஸ்பர்ஸ்மெண்ட் மோட், பேங்க் அக்கௌண்ட்டில் வருமா இல்லை கையில் வராங்கன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷரியுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பெனிஃபிஷரியுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பெனிஃபிஷரி நேம், அவங்களுடைய ஏஜ், அவங்களுடைய அக்கௌண்ட் ஆக்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதன் மூலமாக பெனிஃபிஷரியுடைய டீட்டெயில்ஸும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஈஸியாக ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீமுக்கான பெனிஃபிஷரிஸில் நேம் லிஸ்ட்டு உங்களோட நேம் இருக்கா இல்லையா, நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட நேம் வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் வந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.